ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் ஷீட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரோமன் லெட்டர், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டின், எவ்ரி டே த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் டீட்டெயில்ஸ் இஸ் அனௌன்ஸ்டு த்ரூ மீடியா by health and hygiene care department. It is called as a secondary data. Okay va, secondary data. Option B, secondary data. அடுத்தது second one, the score of 10 students in mathematics test are 40, 56, 40, 66, 40, 73, 40, 48, 85, 40. What is tally mark for the frequency of 40? ஓகேவா, 40 எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. 5 டைம்ஸ் இருக்குது. டேலி மார்க்கில் எப்படி போடணும்னா 4 போட்டுட்டு அப்புறமா ஒரு கிராஸ் போட்டால் அது 5ன்னுட்டு அர்த்தம். ஓகேவா, ஆப்ஷன் பி தான் அதனுடைய ஆன்சர். தேர்ட் ஒன், இந்த பிக்டோகிராம் டேட்டாஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை த pictures. Option C, pictures. Fourth one, the example for secondary data is option B, information from web page. Fifth one, what is the stock of apple in kg? ஆப்பிள் எத்தனை கேஜி இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே எத்தனை கேஜியில் இருக்குன்னா 20 kg. ஆப்ஷன் பி 20. Sixth one, which of these fruits are in equal quantity ஸ்டாக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ரெண்டு ஃப்ரூட்ஸ் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ரெண்டு ஃப்ரூட்ஸ்னு பாருங்கள், ஆப்பிளும் 20 kg, பொமக்ரானேட்டும் 20 kg. ஓகேவா, அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஆப்பிள் அண்ட் பொமக்ரானேட். த டேபிள் ஷோஸ் ஸ்கோர்ஸ் ஆஃப் எ கிளாஸ் டெஸ்ட் கண்டக்டட் ஃபார் 10 marks. ஓகேவா, இதுலேருந்து நம்மளுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. செவன்த் ஒன், how many in the class have scored greater than 8? ஓகேவா, greater than 8னா 8 விட கிரேட்டராக இருக்கக்கூடிய இதில் உள்ள ஸ்கோர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 8 விட கிரேட்டர்னா 9 and 10. அதனுடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3 and 2. 3 and 2 ஆட் பண்ணும்போது ஆப்ஷன் சி 5. Roman letter 2, short answer questions. 8th one, in a class of 25 students who participated in various competitions at the Independence Day celebration as follows. ஓகே, காம்படிஷன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க, டேலி மார்க், ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இன் விச் காம்படிஷன் த லோவஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட்னு கேட்டிருக்காங்க. லோவஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா லோவஸ்ட் நம்பர் 1. அது எதுனா ஸ்பீச். ஓகேவா. At the second one, how many students did not participate in any competition கேட்டிருக்காங்க. எந்த காம்படிஷன்லேயே எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனோட ஆன்சர் வந்து 0. ஏன்னா நம்மளுக்கு 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் டோட்டலாக கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு 25 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக டோட்டலாக நம்மளுக்கு தெரியும் 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அதனால் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இல்லை. அதனால் ஆன்சர் வந்து 0. தேர்ட் ஒன், how many students participated in the dance competition and essay write competition? ஓகேவா, டான்ஸ்லையும் எஸ்ஏ ரைட்டிலையும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். டான்ஸில் 5, எஸ்ஏ ரைட்டிங்கில் 10. அப்போ 5 and 10 ஆட் பண்ணும்போது 15 ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த நேம் ஆஃப் த காம்படிஷன் இன் விச் 6 students participated? ஓகேவா, 6 ஸ்டூடெண்ட்ஸ் எந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. 6 ஸ்டூடெண்ட்ஸ் எந்த காம்படிஷன்லனா ட்ராயிங்கில் 6 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் ட்ராயிங். அது ஃபிஃப்த் ஒன், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்ஸ் இன் த ட்ராயிங் காம்படிஷன் அண்ட் த ஸ்பீச் காம்படிஷன்? ஓகேவா, ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. ட்ராயிங்கில் எத்தனை பேர்னா 6, ஸ்பீச்சில் எத்தனை பேர் 1. அப்போ ரேஷியோ போட்டால் எப்படி வரும்னா 6:1. ஓகேவா. அடுத்த 9th ஒன், மேக் ஏ ஃப்ரீக்வன்சி டேபிள் ஃபார் த கிவன் டேட்டா. ஃப்ரீக்வன்சி டேபிள் நம்மளுக்கு போட சொல்லியிருக்கிறாங்க. கிரிக்கெட் ஸ்கோர், டேலி மார்க்ஸ், ஃப்ரீக்வன்சி. இங்கே என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நமக்கு எழுதியிருக்கிறோம். 20, 45, 56, 76, 78, 82, 89, 90, 100. சரியா. இப்போ 20ல் இதில் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கிறாங்க. டேலி மார்க்ஸில் 1 போட்டுட்டு இங்கே 1 போடணும். 45ல் 4 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா, அதனால் இங்கே டேலி மார்க்கில் 4 போட்டுட்டு இங்கே 4 போட்டிருக்கிறோம். 56ல் 2 இருக்கிறாங்க.
76ல் 1, 78ல் 2, 82ல் 3, 89ல் 1, 90ல் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதை வந்து 4 வந்து போட்டுட்டு அடுத்து ஒரு கிராஸ் லைன் இப்படி கட் பண்ணால் வந்து 5ன்னுட்டு அர்த்தம். ஓகேவா, இங்கே 5. அது 100ல் 1. இப்போ நமக்கு டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 20 வரும். ஓகேவா, டோட்டல் வந்து 20. இங்கே எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20 மெம்பர்ஸ் ஃப்ரீக்வன்சியில் வந்துச்சாங்க. ஓகேவா, அப்படி நம்மளுக்கு செஞ்சுருக்குது கரெக்டு. நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின். ரீட் த பிக்டோகிராஃப் electoral equipments used by 50 families in a village or as shown. இப்படி நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது ரெப்ரசன்ட்ஸ் 10 ஃபேமிலிஸ். ஓகேவா, அப்போ இங்கே எத்தனை ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க? 30. இங்கே வந்து 10, இங்கே வந்து 40, இங்கே வந்து 50, இங்கே 30, இங்கே 20 ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. சரியா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங். Which electoral appliance are used by more than 30 families? 30 ஃபேமிலிஸ் அதிகமாக யாரெல்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இதிலலாம் இருக்கிறாங்கன்னு. ஃப்ரிட்ஜோ ஃபேனோ யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு 30 ஃபேமிலிஸோடு ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அடுத்த செகண்டு, ஹவு மெனி ஃபேமிலிஸ் டிட் நாட் யூஸ் ஏசி? ஓகேவா, இப்போ ஏசி யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர்னா 10 ஃபேமிலிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் டிட் நாட் யூஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டலாக வந்து 50 ஃபேமிலிஸ் இருக்குது. அதுலேருந்து நம்ம 10 சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா என்ன வரும்? 40 ஃபேமிலிஸ். ஓகேவா, டோட்டலாக 50 ஃபேமிலிஸ், அதில் 10 யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு யூஸ் பண்ணாத ஃபேமிலிஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால் 50லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணால் 40 ஃபேமிலிஸ். ஹவு மெனி ஃபேமிலிஸ் ஹாவ் யூஸ்ட் பை ஏசி, ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃபேனுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஏசி வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா 10 ஃபேமிலிஸ். அடுத்து ஃப்ரிட்ஜ் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா 40. அடுத்தது ஃபேன் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 50. டோட்டலாக எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 100 ஃபேமிலிஸ். ஓகே, 100 ஃபேமிலிஸ். அடுத்த 4th ஒன். விச் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் பை லெஸ் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ்? ஹவு மெனி ஃபேமிலிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, லெஸ் வந்து எவ்வளோ கம்மியான ஃபேமிலிஸ் எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏசியில் தான் 10 ஃபேமிலிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஏசி 10 ஃபேமிலிஸ். 5th ஒன். விச் எக்யூப்மெண்ட் இஸ் யூஸ்டு பை மோர் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ்? எது வந்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அது ஃபேன் தான் வந்து 15 ஃபேமிலிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஃபேன் அதனுடைய ஆன்சர். அடுத்த 11th கொஸ்டின். The given bar graph shows the details of month-wise birthday celebration of 50 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு டயக்ராம். ஓகேவா, அது பார் கிராஃப் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்குறாங்க. Answer the following question. First one. In which month more number of students celebrated their birthdays-ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதில் பாருங்கள், இந்த பார் டயக்ராமில் எந்த மந்தில் வந்து பர்த்டே வந்து ஜாஸ்தியாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து மே தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா, அப்போ மே தான் இதனுடைய ஆன்சர், மே மந்த்து. அடுத்து செகண்ட் ஒன். இன் விச் மந்த் ஒன்லி 2 ஸ்டூடெண்ட்ஸ் செலிப்ரேட்டட் பர்த்டே? 2 ஸ்டூடெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணுறவங்க எந்தெந்த மந்த்துன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் 2, ஜான்வரி, பிப்ரவரி, ஆகஸ்ட், செப்டம்பர். ஓகேவா, இந்த 4 மந்த்ஸ்லேயே 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஜான், ஃபெப், ஆகஸ்ட், செப்டம்பர். ஓகேவா, அடுத்த தேர்ட் ஒன். விச் மந்த்ஸ் ஹாவ் மோர் தேன் 2 அண்ட் லெஸ் தேன் 4 பர்த்டே செலிப்ரேஷன் கேட்டிருக்காங்க. மோர் தேன் 2, லெஸ் தேன் 4 அப்படின்னா நம்மளுக்கு அதில் பிட்வீனில் என்ன நம்பர் வரும்? 3 தான் வரும். அப்போ 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறவங்க எதில் இருக்கிறாங்கன்னு பாருங்கள், எதில் வராங்கன்னு பாருங்கள். இதில் வந்து 3 வராங்க, மார்ச்லேயும் அக்டோபர்லேயும் வராங்க. ஓகேவா, அப்போ ஆன்சர் என்ன வரும்? மார்ச் அண்ட் அக்டோபர். 4th ஒன். ஹவு மெனி பர்த்டேஸ் ஆர் செலிப்ரேட்டட் இன் த ஃபஸ்ட் அண்ட் த லாஸ்ட் மந்த் ஆஃப் த இயர்? ஃபஸ்ட் மந்தில் 2. ஓகேவா, லாஸ்ட் மந்தில் 4. அடுத்த 5th ஒன். Check whether the first 6 months or the last 6 months have more number of students celebrate their birthday-ன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 6 மந்த்லேயே லாஸ்ட்டு 6 மந்த்லேயே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறவங்க ஜாஸ்தின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 6th தான் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, லாஸ்ட்டில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டில் தான் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர் என்ன எழுதிக்கணும்? ஃபஸ்ட்டு 6 மந்த்துன்னு. ஓகேவா, அடுத்த 12th ஒன். There are 400 boys, 320 girls, 25 teachers and 15 servants in a school. இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, 50 பாய்ஸும். அடுத்தது ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, 40 கேர்ள்ஸு.
ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க 5 டீச்சர்ஸ், அடுத்தது சர்க்கிள் கொடுத்துருக்காங்க 5 சர்வன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு 400 பாய்ஸ் ஓகேவா, 400 வரணும்னா எத்தனை 50யே எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணால் 400 வரும், 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 400 வரும் ஓகேவா. ஏன்னா நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் வந்து 50 பாய்ஸை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம இங்கே 8 ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கிறோம் சரியா. அடுத்தது கேர்ள்ஸ் வந்து 40 கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 320, 40யை எத்தனை நம்பரால் பெருக்கணும் நமக்கு 320 வரும், 8ஆல் பெருக்கணும் நமக்கு 320 வரும் ஓகேவா. அப்போ எங்கள் ட்ரையாங்கிள் வந்து 8 ட்ரையாங்கிள் வரையணும். அடுத்தது 5 டீச்சர்ஸ், இது வந்து ஒரு ஸ்கொயர் வந்து ஒரு 5 டீச்சர்ஸை ப்ரெசென்ட் பண்ணுது. இங்கே 25 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ 5 × 5 25, அப்போ 5 ஸ்கொயர். அடுத்தது சர்வன்ட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க சரியா. அடுத்த 13, the marks obtained by Madan in 5 consecutive tests are given below. Use a circle to represent 10 marks and draw a pictograph. pictograph வரைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த டெஸ்ட்டை வச்சு டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4, டெஸ்ட் 5 இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்து 70 ஓகேவா. 70னா ஒரு சர்க்கிள் வந்து 10 மார்க்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா 70க்கு எத்தனை வரணும், 7 வரணும் ஓகேவா. அடுத்தது 80க்கு 8, 60க்கு 6, 100க்கு 10, அடுத்து 60க்கு 6. 14.1 read the bar graph given below and answer the following questions. ஒரு பார் கிராஃப் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இங்கே கீழே வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. வாட் இன்ஃபர்மேஷன் டஸ் த பார் கிராஃப் கிவ், என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ரெயின்ஃபால் இன் சென்டிமீட்டரில் உள்ள இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. அதனால் ஆன்சர் ரெயின்ஃபால். செகண்ட் ஒன், இன் விச் மந்த் த ரெயின்ஃபால் வாஸ் மேக்ஸிமம், எதில் வந்து மேக்ஸிமம் ரெயின்ஃபால் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த மந்த்னா ஜூலையில் தான் மேக்ஸிமம் இருக்குது ஓகேவா. அடுத்தது தேர்ட் ஒன், ஹவு மச் வாஸ் த ரெயின்ஃபால் இன் ஆகஸ்ட், ஆகஸ்ட்டில் எத்தனை சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 6க்கும் 8க்கும் பிட்வீனில் இருக்குது 7 சென்டிமீட்டர். ஃபோர்த் ஒன், விச் மந்த் வாஸ் த லோவஸ்ட் ரெயின்ஃபால், எந்த மந்தில் வந்து லோவஸ்ட்டாக ரெயின்ஃபால் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நவம்பரில் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது, 1 தான் இருக்குது ஓகே, 1 சென்டிமீட்டர். ஃபிஃப்த் ஒன், த ரெயின்ஃபால் ஆஃப் ஜூன் வாஸ் டேஷ் டைம்ஸ் ஆஃப் த ரெயின்ஃபால் ஆஃப் அக்டோபர்னு கேட்டிருக்காங்க. ஜூனும் அக்டோபரும் எத்தனை டைம்ஸ் ஜாஸ்தின்னு கேட்டிருக்காங்க. அக்டோபர் பாருங்கள் 2 தான் இருக்குது, ஜூனில் வந்து 6 இருக்குது. அப்போ 3 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஜூன் மந்த் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஓகேவா. ஆன்சர் 3 டைம்ஸ். அடுத்தது 15, த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் புக்ஸ் இன் ஏ லைப்ரரி ஆர் கிவன் பிலோ. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரா எ பார் கிராஃப் டு ரெப்ரசன்ட் த அபவ் டேட்டா, இந்த டேட்டாஸை வச்சு நம்மளுக்கு பார் கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. எப்படி வரலான்னு பாருங்கள். 100, 200, 300, 400, 500ன்னு இந்த பக்கமாக எழுதியிருக்கிறோம். இந்த பக்கம் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் ஓகேவா. பார் டயக்ராம்னா இப்போ நம்ம ரெக்டாங்கிள் போட்டு தான் வரையணும். இப்போ தமிழ் வந்து எத்தனை பேர்னா 400 ஓகேவா. தமிழ் வந்து 400. அடுத்தது இங்கிலீஷு 100. அந்த 400க்கு ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். இங்கிலீஷ்க்கு வந்து 100க்கு ரெக்டாங்கிள் வரணும். அடுத்த மேக்ஸு 350, சயின்ஸ் வந்து 300, சோசியல் சயின்ஸ் 250. அதை வச்சு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டாலே நம்மளுக்கு வந்து பார் டயக்ராம் முடிஞ்சிச்சு ஓகேவா. அவ்வளோதான் இந்த ஒர்க் ஷீட். தேங்க்யூ.